இன்றைக்கு நூல்கள் எழுதி அதை வெளியிட்டு மக்களிடம் கொண்டு சேர்த்தாலும் மக்கள் அதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் விழாவை கொண்டாடுங்கள், தீபாவளியை கொண்டாடுங்கள், பொங்கல் பண்டிகையை கொண்டாடுங்கள், சித்திரை விழாவை கொண்டாடுங்கள், எல்லா விழாவும் கொண்டாடுங்கள். ஆனால் அந்த உண்மை வரலாற்றை தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டாடினால் அதில் வரவேற்கத்தக்க ஒன்று. ஆனால் அதை தெரிந்தாலுமே நம்மை போன்ற படித்த அறிஞர் பெருமக்களுமே இருந்தாலும் அந்த இந்துத்துவ சனாதனத்திற்கு உட்பட்ட அவர்கள் கட்டமைத்த அந்த கட்டமைப்பின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த பண்டிகை விழாவெல்லாம் நாம் கொண்டாடி வருகின்றோம். அப்படிதான் இருக்கிறது. இந்த வரலாற்று திரும்ப திரும்ப நாம் எவ்வளவு இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்தாலும் அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் இருக்கும். குறிப்பாக இந்துத்துவ சனாதனாதிகள் பௌத்தத்தை திட்டமிட்டே அழித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலிருந்து தாராசுரம் கோயிலிருந்து பல்வேறு கோயில்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் பௌத்த அடையாளங்கள் இருக்கின்றது. இன்றைக்கும் நீங்கள் தஞ்சாவூரை உள்ள நுழைந்தவுடன் அந்த வலதுபுற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புத்தர் அந்த அரச மரத்துடன் இருக்கக்கூடிய சிற்பம் வரைந்து இன்னைக்கும் இருக்கிறது.